வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி ஹாய்க்கிறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன ரெசிபின்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வாழைக்காய் இலை ஒரு வரை வறுத்துள்ளேன். அந்த வரை ரெசிபியை தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த வரை நான் வறுத்து வைத்திருக்கிறேன். 2 வாழைக்காயின் தோள்களை சீவி எடுத்து கழுவி எடுத்து அதற்கு பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சிறிதளவு தண்ணீரும் உப்பும் சேர்த்து வாழைக்காய் தோலை 10 நிமிடங்கள் அவிய விட்டு இப்போது இறக்கி எடுக்கிறேன். அவிக்கும்போது மூடி அவியுங்கள். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அந்த ஆயிலுக்குள்ளே இறால் மூஞ்சியும் 3-4 பீஸ் இறாலும் சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து இப்போது நன்றாக பொரிய விட்டு எடுக்கிறேன். இந்த வரை மிகவும் உரைப்பாக இருக்க வேண்டும். அதற்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் நச்சீரகமும் கறி லீஃப் கொஞ்சம் தேங்காய்ப்பூ கொஞ்சம் கணக்க சேர்க்க தேவையில்லை. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக வறுத்தெடுக்கிறேன். இப்போது கொஞ்சம் உள்ளி பற்கள் 6-7 துண்டுகள் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தூள் பவுடர் அல்லது கறித்தூள், ஹோம்மேட் கறித்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போது வாழைக்காய் தோலோடு சேர்த்து இவை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மிக்சியிலே அரைத்தெடுக்க போகிறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அதே ஆயிலுக்குள்ளே வெங்காயம், செத்தல் மிளகாய், கறி லீஃப் இவ்வளத்தையும் சேர்த்து 1 நிமிடம் மூடிவிட்டு வதங்க விடுகிறேன். 1-2 நிமிடங்கள் நீங்கள் வதக்கி எடுத்தால் காணும். இப்போது வாழைக்காய் தோல் துவையலை அந்த வெங்காய கலவையுடன் சேர்த்து கொள்ளுகிறேன். இனி நீங்கள் இந்த வரையை ஒரு 10 நிமிடங்கள் மூடி திறந்து மூடி இப்படி கிளறி விட்டு வறுத்து எடுக்க வேணும். இப்போது வரை ரெடி ஆகிட்டார். பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. யாருக்காவது இந்த ரெசிபி பிடித்தால் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.